நம்ம எல்லாருமே வெயில் காலத்தில் ஏசி போட்டு தான் தூங்குவோம். ஆனால் அப்படி ஏசி போட்டு தூங்குறதுலேயும் பல பிரச்சனை இருக்குது. நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலாக நைட்டு ஒரு ரூமில் போயிட்டு ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்திட்டு ஏசி ஆன் பண்ணிவிட்டு 16ல் வச்சுட்டு படுத்தோம்னா அத்தோட காலையில் எழுந்து தான் அந்த ஏசியை ஆஃப் பண்ணுறது. அப்படி தூங்கி மறுநாள் காலையில் எந்திரிக்கும் போது உங்களுக்கு பாடி ரொம்ப டயர்டாக இருக்கும். அண்ட் தூங்கின ஃபீலிங்கே இருக்காது. இது வெயில்னால ஹீட்னால நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம அந்த க்ளோஸ்டு ரூமில் நைட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஏர் சர்க்குலேஷனே இல்லாமல் அந்த வெறும் ஏசி காற்று அந்த ரூமில் இருக்க காற்றுலேயே சுவாசிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் காலையில் கம்மியாக இருக்கும். அதனால தான் இந்த வீக்னஸ். நீங்கள் அந்த ரூமில் போய் படுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1 hour ஏசி ஆன் பண்ணி ஒரு 20 இல்லை 22 டிகிரி செல்சியஸில் வச்சு ரன் பண்ணு. ஸோ நீங்கள் போகும்போதே ரூம் ஓரளவுக்கு நல்லா கூலிங் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சரை நீங்கள் போய் படுத்ததுக்கப்புறம் ஒரு 25 இல்லை 26 என்றைக்குமே டெம்பரேச்சரை இது கீழே வைக்காதீங்க. ஒரு 3 or 4 ஹவர்ஸ்க்கு டைமர் செட் பண்ணிவிட்டு ஏசி ஆஃப் ஆகிற மாதிரி செட் பண்ணிவிடுங்க. 4 மணி நேரம் கழித்து ஏசி நின்ன உடனே எழுந்து ஜன்னலெல்லாம் திறந்து விட்டுட்டு ஃபேனை போட்டு படுத்தா சூடும் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்கும்போது ஃப்ரெஷ் ஏர் சர்க்குலேஷனும் நல்லாயிருக்கும். இப்படி பண்ணுறதுனால உடம்பும் கெடாது, பட் கூலிங்காகவும் தூங்கலாம்.